ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னாக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க. நல்ல ஒரு சூப்பரான டிப் தாங்க. நம்ம கிச்சனில் கட்டாயம் பெண்கள் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாங்க அப்போ தாங்க நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பெலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கிச்சனில் நம்ம தாங்க குயின். மறக்காமல் இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு வந்து உப்பு ஜாடி தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் எனி டைம் எப்போதும் இருக்கக்கூடியது தாங்க. நம்ம ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரிக்கு நம்ம கிச்சனில் வைக்க பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயாக இருக்கத்தாங்க செய்யும். கொஞ்சம் எண்ணெய் பசு அந்த பொருட்களில் எப்படினாலும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிசுப்பு தன்மை வந்து இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இந்த மாதிரி உப்பு ஜாடிலையும் பார்த்திங்கனாக்கி நான் இப்போ வந்து கோல்கேட் பவுடர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடரையாக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர்லையாக லைட்டாக தட்டி வச்சுருக்கேங்க. இப்போ அதில் லைட்டாக போட்டு விட்டு எல்லா பக்கமும் பட முடியுமா பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரிக்கு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம இப்படி தொடச்சி எடுத்தோம்னாக்கி அந்த எண்ணெய் பிசுப்பு தன்மைங்கிறது கொஞ்சம் கூட அதில் இருக்கவே இருக்காதுங்க. பார்க்கறதுக்கும் நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்குங்க. இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் கிச்சன்லலாம் நம்ம இருக்க பொருட்கள் இந்த மாதிரி ஜாடியெல்லாம் இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். அதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு தன்மைங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் இந்த மாதிரிக்கு இருக்க பொருளை பார்த்தீங்கன்னாக்கி எப்படினாலும் அதில் வந்து எண்ணெய் பிசு தன்மைங்கிறது இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதுக்கு நாம் இந்த மாதிரி உடனே அதை வந்து உப்பு எல்லாம் ஜாடியெல்லாம் எடுத்து வச்சு கழுவி வாஷ் பண்ண முடியாதுங்க. அதுக்கு இந்த மாதிரிக்கு நம்ம வந்து பவுடர் வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இடிகள் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடிகள் பார்த்திங்களாக்கி நம்ம வந்து வீட்டிலலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி கத்தி அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. காய் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கத்தி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரிக்கு மழுங்கிருங்க. சரியாக கட் பண்ணவே செய்யாதுங்க. இந்த கத்தியை நம்ம சாணம் வைக்கிறதுக்குன்னு கடைக்கெலாம் கொண்டு போக வேண்டாங்க. இந்த மாதிரி இடிகளை நம்ம கவுத்தி போட்டு அது மேலேயா இந்த மாதிரிக்கு தீட்டி எடுத்தோம்னாக்கி நம்மளுக்கு வந்து நல்லா அந்த கத்தி வந்து சாணம் பிடிச்ச மாதிரிக்கு நல்லா தீட்டிடுவோங்க. நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரிக்கு நம்ம தீட்டிடுறதுனால பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ தான் மழுங்கி போய் இருந்தாலும் இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. நான் இப்போ உருளைக்கிழங்கு தாங்க வேக வச்சு எடுத்துக்கிடலான் இருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு தோல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த தோலோடு ஒட்டிக்கிட்டு வருங்க உருளைக்கிழங்கு வந்து. அந்த மாதிரிக்கெலாம் தோலில் ஒட்டாமல் வரணும்னா நான் இப்போ கொஞ்சமாக ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம எந்த ஆயிலானும் சேர்த்துக்கலாங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிக்கு ஆயில் சேர்த்துட்டு வேக வச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு உங்களுக்கு உரித்து காமிக்கிறேன். இப்போ நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நம்மளுக்கு கையில் நகமே இல்லைனாலும் அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து உரிக்கிறதுக்கு வருங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தோலில் ஒட்டாமல் எவ்வளோ ஈஸியாக வருது அப்படிங்கிறத. இந்த மாதிரிக்கு நம்ம உருளைக்கிழங்கு எவ்வளோ நானும் ஈஸியாக இப்படி உரிச்சிடலாங்க. இதனால் நம்மளுக்கு டைம் ரொம்பவே மிச்சமாகுங்க. கேஸும் ரொம்பவே சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம எண்ணெய் ஊற்றி இப்படி வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் செய்யுங்க அந்த உருளைக்கிழங்கு வந்து. இதனால் நம்மளுக்கு கேஸும் நல்லா மிச்சமாகுங்க. இந்த மாதிரிக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு உரித்து பாருங்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போ எல்லாத்தையும் உரிச்சிட்டு காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. நான் இப்போது பருப்பு தாங்க எடுத்து வச்சுக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் உள்ள பருப்பு தாங்க. இந்த பருப்பில் நம்ம சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே தாங்க இருக்கும். இந்த பருப்பு வந்து நம்ம தனியாக ரேஷன் பருப்பை மட்டும் வச்சு சாம்பார் செய்யும்போது அந்த பருப்பு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சாம்பார் வந்து. அதுக்கு நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு பவுல்லையாக எடுத்துருக்கேங்க. அதுலையா இப்போ நான் கை அளவுபடி சொல்கிறேங்க. நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ 2 கைப்பிடி அளவு நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பருப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னும் 2 கைப்பிடி அளவு நம்ம ரேஷனில் உள்ள பருப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அது பாதி இது பாதி ரெண்டுமே சரி சமமாக எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரிக்கு நம்ம சாம்பார் வைக்கும்போது வச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரேஷன் பருப்பு அதில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். இந்த மணிக்கு நீங்கள் பருப்பெல்லாம் இனிமேல் ரேஷன் கடையில் வாங்காமல் இருக்காதீங்க. இந்த பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த மணிக்கு கடையில் வாங்கின பருப்பு கூட சேர்த்து வச்சு சாம்பார் வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இப்போ பாவைக்காய் தாங்க எடுத்து வச்சுக்கேன். இந்த பாவைக்காய் பார்த்திங்களா நம்ம வாங்கி 2 நாள் 3 நாளைக்குள்ளே பழுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரிக்கெலாம் பழுக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரிக்கு தலைப்பகுதியும் வால் பகுதியும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு இந்த பாவைக்காய் வந்து பழுக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
நான் இப்போ இந்த மாதிரி சாம்பார் தாங்க வைக்கிறேன் குக்கர்லேயே. இந்த குக்கரில் நம்ம இப்படி சாம்பார் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குக்கர்லேயே உள்புறமாக பார்த்திங்கன்னாக்கி நம்மளுக்கு வந்து அந்த சாம்பார் பருப்பு வந்து அப்படியே அந்த குக்கரில் உள்புறமாக ஒட்டிக்கிடுங்க. அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிக்கெலாம் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிட்டோம்னாக்கி கொஞ்சம் கூட அந்த பருப்பு வந்து குக்கரில் மூடியில் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தோசை மாவு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசை மாவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா மறுநாளே நம்மளுக்கு வந்து புளிப்பு அதிகமாக ஆயிடுதுங்க அந்த மாவுலையா. அந்த மாதிரிக்கு மாவில் புளிப்பு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரிக்கு தேங்காவையாக நான் சில் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அதே தோசை மாவுலையாக போட்டுக்கலாங்க. இந்த மாதிரிக்கு போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு மாவில் வந்து புளிப்பு வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. நான் இப்போ சூடான தோசை டவா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசை டவாவிலையா நான் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பசோடா மாவு தாங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வீடியோ எடுக்காமல் இருந்திருக்குங்க. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கனாக்கி நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தாங்க எடுத்திருக்கேன். இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எல்லாமே நல்லா சூடாகிடணுங்க. ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இதை கொண்டு போய் எங்கே தேய்க்க போகிறோன்னா நம்ம கிச்சனில் இருக்க ஜன்னல்லலாம் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எங்கெங்கே ஜன்னலெல்லாம் அந்த கம்பியில் எல்லா இடங்கள்லையுமே ஒரு விதமான எண்ணெய் பிசுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் நீட்டாக துடைச்சி எடுக்கணும்னா இந்த மாதிரிக்கு க்ளீனாக இந்த ஷாம்புலாம் நம்மளுக்கு வந்து துடைச்சி எடுத்துருங்க. அதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ஸ்க்ரப்பரை எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலான்னு இருக்கேங்க. பார்த்திங்களாலே தெரியும் நல்லா அந்த பிசுப்பு தன்மை எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இது தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா இந்த மணிக்கு நம்ம இதை வந்து துடைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஈரமில்லாத ஒரு கிளாத் வச்சு நல்லா இப்படி துடைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.